ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து போகமாமுனிவர் அருளிச் செய்த ஜனனசாகரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிலே எம்பெருமான் ஈசனை சந்தித்து போகர் பெருமகனார் சிருஷ்டியின் நுணுக்கங்களை பற்றி கேட்டபோது அதற்கு எம்பெருமான் ஈசன் மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தியிலிருந்து பல கலைகளாக பிரிந்து வந்து பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்து உலகங்களாகவும் அந்த உலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளாகவும் சிருஷ்டியாகி இருக்கின்றன. அவை எத்தனை கலைகளை கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி எனக்கு தெரிந்த வரையிலே உனக்கு சொல்லுகின்றேன் மகனே என்று எம்பெருமான் ஈசன் சொன்னதை போகர் பெருமகனார் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். இது அகண்டமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுவதற்கும் பொதுவான கருத்து. அதனோடு கூட சிரசிலிருந்து பாதம் வரையாக இருக்கக்கூடிய நம் உடலில் ஒட்டுமொத்த பகுதிகளிலும் இந்த கலைகள் பிரிந்து இயக்குகின்றன. 72,000 நாடிகளாக 72,000 கலைகளாக நம் உள்ளிலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அது எந்த விதமான பிரிவுகளை கொண்டு அமைக்கப்பட்டது என்கிற கருத்தை சொல்லக்கூடிய சூட்சமமாகவும் இப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இவை எவ்வாறாக இயங்குகின்றன என்பதை பற்றியெல்லாம் இன்றைய பதிவின் மூலமாக பார்த்தறிந்து கொள்ளலாம். ஆம் என்ற லோகம் அது மேலதாகும், அதிலிருந்து கீழேழு லோகமாகும். ஓம் என்ற பிரம்ம கலை 1008 ஒடுங்கியே ஈரேலும் நிறைந்தே நிற்கும். நாம் என்ற நந்தி 18 பேர்க்கும் நலமான கலைகள் 18ஆய் நிற்கும். வாம் என்ற துவாரபாலா 8 பேர்க்கும் வகையான கலையதுதான் 8 ஆச்சே என்கிறார். இந்த இடத்திலே நமக்கு புரிப்படாத பல விஷயங்களை பற்றி போகர் பெருமகனார் சொல்லுகிறார். இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கும்போது அடியேன் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டும் பல விஷயங்கள் இருக்கக்கூடும் என்பதை நான் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிறேன். எனவே தயவு செய்து இது குறித்தான வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை அருமை சகோதர சகோதரிகளிடம் பணிவன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். எனக்கு புரிந்த வரையிலே இதற்கான விளக்கத்தை சொல்லுகிறேன். இதையும் தாண்டி மிகப்பெரிய கருப்பொருளை ஒருவரால் கண்டறிய முடியும் என்பது உண்மை. அவ்வாறு இருப்போர் இப்பதிவை பார்க்க நேரிட்டால் கருத்தை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆம் என்ற லோகம் அது மேலதாகும், அதிலிருந்து கீழ் 7 லோகமாகும். மேல் 7 உலகங்கள், கீழே 7 உலகங்கள் என்பதாக இப்படியாக உலகங்கள் இருப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. அன்றைய காலங்களில் வாழ்ந்திருந்த மூத்தவர்கள் ஆன்றோர்கள் சர்வசாதாரணமாக ஒருவரை போற்றி புகழும்போது 14 உலகங்களிலும் உன்னை போன்றவன் இல்லை என்று ஒரு சொல் வழக்கம் நாம் அனைவரும் பார்த்திருக்கக்கூடும், படித்திருக்கக்கூடும். இங்கே போகர் பெருமகனார் மேல் 7 உலகங்கள் இருப்பதாகவும் கீழ் 7 உலகங்கள் இருப்பதாகவும் சிவபெருமானிடத்தில் கேட்டபோது ஈசன் சொல்லியதாக சொல்லுகிறார். அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமிக்கு மேலாக 7 உலகங்கள், இந்த பூமிக்கு கீழாக 7 உலகங்கள் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை கொண்டிருக்கின்றன என்பதாக கூட நாம் பொருள் கொள்ள வேண்டும். 1008 கலைகளை கொண்ட பிரம்மகலை இந்த உலகிலே சிருஷ்டியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது இந்த 7 உலகங்கள் என்று சொல்லக்கூடியதற்கும் சமமாக நிற்கிறது. சம பங்கை இதனுடைய பணி அங்கம் வகிக்கிறது. ஒரே ஒரு சக்தி, அது ஜீவசக்தி. அந்த ஜீவசக்தி எங்கிருந்து உற்பத்தியானது, அது எவ்வாறாக பிரிகிறது என்பதை பற்றி இன்னமும் உறுதியாக கண்டறிய இயலவில்லை என்பதாகவே எம்பெருமான் ஈசனும் கூட பதில் சொல்லியதாக பல சித்தர்களும் தங்களுடைய பாடலின் மூலமாக வெளிப்படுத்தி உள்ளார்கள்.
எம்பெருமான் ஈசன் அவர் அறிந்த வரியிலே அவர் தெரிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை மற்ற சித்தர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பூமியை நடுமையமாக கொண்டு மேல் 7 உலகங்கள், கீழ் 7 உலகங்கள், இப்படியாக இருக்கக்கூடிய இந்த 14 உலகங்களிலும் 1008 பிரம்ம கலைகள் பரவி இருக்கின்றன. அந்த 1008 பிரம்ம கலைகள் யார் யாருக்கு எவ்வளவாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு கணக்கை இங்கே போகர் பெருமகனார் சொல்லுகிறார். நாம் என்ற நந்தி 18 பேருக்கும் நலமான கலை 18ஆய் நிற்கும். அந்த 1008 கலைகளிலே 18 கலைகள் நந்தியம்பெருமான் உட்பட 18 சித்தர்களுக்கும் 18 கலைகளாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. துவாரபாலகர்கள் 8 பேருக்கும் 8 கலைகள் விகிதமாக அதிலே பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. துவாரபாலகர்கள் என்று சொல்லிவிட்டு இங்கே 8 துவாரபாலகர்கள் இருப்பதாக சொல்லியதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4 விதமாக இருந்தாலும் கூட அதனை உட்பிரிவாக பிரிக்கும்போது அதன் உள்ளிலே நுழையக்கூடிய வாசலிலே காவலாக நிற்கக்கூடிய 2 துவாரபாலகர்கள் இருக்கின்றார்கள். அந்த இருவருக்கும் 4, 2, 8 கலைகள் இங்கே பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. நம் உடலுக்குள்ளேயே 18 சித்தர்களும் வாசம் செய்கிறார்கள். அது மட்டுமன்றியும் துவார பாலகர்கள், தேவர்கள், இருடியர்கள், முனிவர்கள், ஏக்கர்கள், கந்தவர்கள் என்பதாக சகலவிதமான சக்திகளும் கலந்திருக்கின்றன என்பது மறைப்பொருளான சூட்சுமமான கருத்தாக இருக்கிறது. இதையே பிரம்ம ரகசியம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதிலே 18 சித்தர்களுக்கும் 18 கலைகள் கொடுத்தாகிவிட்டு இது போக 4 வாயிலை காத்து நிற்கக்கூடிய இந்த 4 துவார பாலகர்களுக்கும் 8 கலைகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் ஆலயங்களிலே சென்று பார்க்கும்போது அது சிவாலயங்களாக இருக்கட்டும், விஷ்ணு ஆலயங்களாக இருக்கட்டும், கருவறைக்கு செல்வதற்கு முன்பதாக 2 துவார பாலகர்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்க கூடும். உள்ளில் இருக்கக்கூடியதை சரிபார்ப்பதற்காக அதன் ஒப்பீடாகவே ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன என்பது கருத்தாகிறது. ஆகவே இந்த 18 சித்தர்களுக்கும் 18 கலைகளும் 8 துவார பாலகர்களுக்கும் 8 கலைகளுமாக ஜீவசக்தியாகிய வாயு பிரித்து இயக்கம் செய்வதாக போகர் பெருமகனார் இங்கே நமக்கு இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஆம் என்ற லோகம் அது மேலதாகும், அதிலிருந்து கீழ் 7 லோகமாகும். ஓம் என்ற பிரம்மகலை 1008 ஒடுங்கியே ஈரேழும் நிறைந்தே நிற்கும். நாம் என்ற நந்தி 18 பேர்க்கும் நலமான கலை 18ஆய் நிற்கும். வாம் என்ற துவாரபாலா 8 பேர்க்கும் வகையான கலையதுதான் 8 ஆச்சே. ஆச்சப்பா இந்திரருக்கு கலை 7 அழகான பிரம்மகலை 8 பாச்சப்பா விஷ்ணுவிற்கு கலை 6 வளமான ருத்திர கலை 15 மூச்சப்பா 33 கோடி முடிவான தேவர் கலை 3 பேச்சப்பா 48,000 பேரான ரிஷிகளுக்கு 48 என்கிறார். இந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவேந்திரனுக்கு அவருடைய பகுதியாக 14 கலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆச்சப்பா இந்திரருக்கு கலைகள் 7 பிரம்மன் என்று சொல்லக்கூடிய சிருஷ்டி கடவுளுக்கு 8 கலைகள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அழகான பிரம்ம கலை 8 காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவிற்கு 12 கலைகள் பிரித்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆச்சப்பா விஷ்ணுவிற்கு கலை 6 என்று சொல்லுகிறார். ருத்திரர் என்று சொல்லக்கூடிய அழிக்கும் கடவுளுக்கு 15 கலைகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வளமான ருத்திர கலை 15 இது போக 33 தேவர்களுக்கும் அனைத்து தேவர்களுக்குமான கலை 300 கலைகள் வழங்கப்பட்டுள்ளன. மூச்சப்பா 33 கோடி முடிவான தேவர் கலை 300 48,000 கணக்கை கொண்ட ரிஷிகள் கூட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைகள் 48 கலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பேச்சப்பா 48,000 பேரான ரிஷிகளுக்கு கலை 48.
இந்த கருத்தை பார்க்கும்போது ஜீவசக்தியாகிய வாயு என்பது வெளிப்படும் போது ஒவ்வொரு கூறும் அதனுடைய ஒவ்வொரு வகையான ஆற்றலை பெற்றிருக்கிறது. அந்த ஆற்றல்கள் முழுவதும் ஒவ்வொரு வகையான சிருஷ்டிக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. உடலில் உள்ள பாகங்கள் முழுவதும் அங்கங்கே இந்த கலைகள் பிரிந்து பிரிந்து வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது போகர் பெருமான் சொல்லக்கூடிய சூட்சமமான கருத்தாகவும் இருக்கிறது. இத்தனை கலைகளாக இந்த ஜீவசக்தியாகிய வாயு பிரிந்து இந்த மனித உடலை ஆயுள் முழுவதுமாக சீராக இயக்குகின்றது என்பது இதனுடைய கருப்பொருளாகிறது. இந்த கருத்தையே இந்த பாடல் மூலமாக யாம் புரிந்துள்ளோம். ஆச்சப்பா இந்திரருக்கு கலை 7, அழகான பிரம்ம கலை 8 வாச்சப்பா விஷ்ணுவிற்கு கலை 6, வளமான ருத்திர கலை 15 மூச்சப்பா 33 கோடி, முடிவான தேவர் கலை 300 பேச்சப்பா 48,000 தான், பேரான ரிஷிகளுக்கு கலை 48. 8 அஷ்டதுர்கை கலைதான் 8, 7 சப்த கன்னி கலைதான் 7, 8 லட்சுமியால் 8 பேருக்கும் அழகான கலையதுவே 12. துட்டான நவகிரகம் 9க்கும் துடியான கலை 27. வட்டான கதிரவருக்கு 16, வளர்மதிக்கு 15 கலையுமாமே என்கிறார். அருட்ஜோதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அகண்ட பிரகாசம், அதிலிருந்து பிரிந்து வந்த சிறு சிறு துகள்கள் எந்தெந்த பிரிவுகளுக்கு எவ்வளவு பிரகாச கலைகள் பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது இங்கே ஒரு கணக்கை போகர் பெருமகனார் சொல்லுகிறார். 8 துர்க்கை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 8 துர்க்கைகளுக்கு 8 கலைகள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. 8 அஷ்டதுர்க்கை கலைதான் 8. சப்த கன்னியர்கள் என்று சொல்லக்கூடிய 7 பேருக்கும் 7 கலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இயலான சப்த கண்ணை கலைதான் 7. அஷ்டலட்சுமிகள் என்று சொல்லப்படும் 8 லட்சுமிகளுக்கும் 8 கலைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது 12 கலைகள் அஷ்டலட்சுமிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நவகிரகங்களுக்கு 9 கலைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு கிரகம் என்கிற கணக்கில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 கலைகளாக 27 கலைகள் பிரித்து ஒதுக்கப்பட்டு உள்ளது என்பதாக ஒரு கணக்கை சொல்லுகிறார். துட்டான நவகிரகம் 9க்கு துடியான கலை 27. சூரிய தேவனுக்கான கதிர்கள் 16 கலைகள் வழங்கப்பட்டுள்ளது. வட்டான கதிரவருக்கு 16. சந்திரனுக்கோ 15 கலைகள் பிரித்து ஒதுக்கப்பட்டுள்ளது. வளர்மதிக்கு 15 கலையுமாமே என்று முடிக்கிறார். இவையெல்லாம் அந்தந்த கிரகத்தினுடைய பிரகாசத்தின் பிரிவுகளாக சொல்லப்படுகிறது. உடலிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியாகிய வாயு பிரிந்து வெளியே வந்தபோது ஒவ்வொன்றும் இது போன்ற தன்மைகளை பிரித்து பிரித்து செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலெழுந்த வாரியாக இதை பார்க்கும்போது இது புறத்தில் அண்டங்களில் காணக்கூடிய கிரகங்களைப் போலவும் சூரியன், சந்திரன், நவகிரகங்கள், அஷ்ட துர்க்கைகள், அஷ்டலட்சுமிகள், சப்த கன்னியார்கள், மும்மூர்த்திகள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதாக தெரிந்தாலும் கூட இவையை நுணுக்கமாக ஒரு மனித உடலை கொண்டு அல்லது மற்ற எந்த ஒரு ஜீவராசி உடலை வைத்தோ பொருத்தி பார்க்கும்போது இது இந்த பிண்டம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு உடல் முழுவதும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடம், அது ஒவ்வொரு இடத்திலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய விகிதாச்சாரம் என்ன, ஒவ்வொரு பகுதிகளிலும் அது எப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டு தன்னுடைய பணியை செய்கிறது, ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இத்தனை கலைகளாக பிரித்து கொடுத்து உடலை சீராக இயக்குகிறது என்பதை பற்றிய தெளிவை ஏற்படுத்தக்கூடிய கருத்தாகவே இது இருக்கிறது. இதன் காரணமாகவே அண்டத்தில் உள்ளது மனித பிண்டத்திலும் உண்டு என்று சித்தர் பெருமக்கள் உணர்ந்து சொல்லி உள்ளார்கள். அண்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆற்றல்களும் மனித பிண்டத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை. அதாவது பிண்டத்திலும் இது போன்ற ஒரு தன்மையே கொடுக்கப்பட்டு உள்ளது என்பது கருப்பொருளாகிறது. இதை விடுத்து இது குறித்தான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்த ஆராய்ச்சி முடிவிலே நாம் பெறக்கூடிய பதில் யோக சித்தி என்கிற ஒரு நிலையை அடைந்தான பிறகு
சமாதிக்கு சென்றான பிறகு இதற்கான விளக்கங்கள் நமக்கு முழுமையாக புரிய வரும். வெறும் மனித சரீரத்திலே இருந்து கொண்டு சாதாரண புத்தியை கொண்டு பேரறிவு பெற்ற ஒரு சித்தரால் சொல்லப்பட்ட இக்கருத்தை சிற்றறிவு கொண்டு அற்ப மனிதர்களாக நாம் இவற்றை ஆராய்ந்து பார்த்தால் இவற்றை அறிந்து கொள்வது என்பது இயலாத காரியம் என்பதாகிறது. இதை அறிந்து கொள்வதற்கு நாம் முழுமையான ஜீவ முக்தர்களாக மாறியிருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது நம் அவர்களுக்கு புரிய வரும். இந்த கருத்தையே இந்த பாடல் மூலமாக யாம் உணர்ந்துள்ளோம். அதையே உங்களுக்கு ஒப்பீடு செய்து இன்று வெளிப்படுத்தியும் உள்ளேன். எட்டான அஷ்டதுர்க்கை கலைதான் எட்டாம், இயலான சப்த கண்ணி கலைதான் ஏழாம். அட்டான லட்சுமியால் 8 பேர்க்கும் அழகான கலையதுவே 12 துட்டான நவகிரகம் 9க்கு துடியான கலை 27 வட்டான கதிரவருக்கு 16 வளர்மதிக்கு 15 கலையுமாமே. தயவு செய்து இது குறித்தான முரண்பட்ட கருத்துக்களை வீணான விவாதங்களை பேச வேண்டாம் என்கிற கருத்தை பணிவன்போடு மீண்டும் ஒரு முறை அருமை சகோதர சகோதரிகளிடம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலமாக தொடர்ச்சியாக பாடல்களை பார்த்தறியலாம். அதுவரையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நலம்.